வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்மளோட குரூப் 2 பேட்சுக்கான டாபிக் டெஸ்ட் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது சம்மந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு டெஸ்ட்டு நம்ம எந்த மாதிரி ஆங்கிளில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், என்னென்ன விஷயங்களை இப்போ இருந்தே கவனிக்கணும் அப்படிங்கிறத இங்கே நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பொறுமையாக கவனிங்க. ஏன்னா இங்கே நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம், அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயத்தை நோட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் மறுபடியும் அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணிகிட்டே தான் வரோம். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாம்லேயுமே இதே மிஸ்டேக் தான் நடந்திருக்கு. ஸோ அப்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விதங்களில் என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் பேட்சில் எப்பயும் போல் ஷார்ப்பாக என்னைக்கு டெஸ்ட்டோ அன்றைக்கி 10 மணிக்கு உங்களுக்கு நான் கொஸ்டின் சென்ட் பண்ணிடுவேன். கொஸ்டின் பிடிஎஃப் நம்மளோட குரூப்பில் வரும். ஸோ நீங்கள் குரூப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃபாக தான் வரும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் டெஸ்ட்டு நீங்கள் எப்போ அட்டன் பண்ணலாம், அதில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது என்ன விஷயத்தை நீங்கள் நோட் பண்ண அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் 1 டே டைம் கொடுக்குறேன். ஒர்க்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 25 கொஸ்டினை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த ஒர்க் பார்க்குற அளவுக்கு உங்களோட டயத்தை நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஓகேவா? நீங்கள் மார்னிங் 10 மணிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதாலும் ஓகே, ஆர் நான் ஆஃப்டர்நூன் தான் சார் நான் ஃப்ரீயாவேன், ஈவினிங் தான் ஃப்ரீயாவேன் அப்படின்னா அதுக்கு ஏதாவது நீங்கள் அந்த டைம் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ஸ்டார்டிங் 1வது கொஸ்டினில் இருந்து 25வது கொஸ்டின் வரைக்குமே நீங்கள் கரெக்டாக அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 2வது ஓஎம்ஆர் சீட்லேயே இதை நீங்கள் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஓஎம்ஆர் சீட்டை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் போட்டாலும் சரி, ஆர் கலர் பிரிண்ட் போட்டாலும் சரி, ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் வரும். ஒரு 10 சீட்டாவது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சீட்டில் நீங்கள் 25 கொஸ்டின்ங்கிற போது 25 இதை மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு கொஸ்டினே கிட்டத்தட்ட உங்களுக்கு 8 டெஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா 200 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அப்போது 8 டெஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். 2 சீட்டோ ஆர் 3 சீட்டு இந்த மாதிரி இருந்தாவே போதும். கரெக்டாக நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணிடுவீங்க. ஒரு 5 சீட் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது இப்போ இருந்தே ஓஎம்ஆர் சீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம டைம் நோட் பண்ணணும். என்னென்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருந்து நீங்கள் ஓஎம்ஆர் சீட் இப்போ ஒரு கொஸ்டின் என்னென்னா நடக்கும், ஒரு கொஸ்டினை நம்ம ரீட் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது. அதே போல் அதை நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது. ஆன்சர் கண்டுபிடிச்சோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி 3 ப்ராசஸ்ங்கிறது இருக்குது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து 25வது கொஸ்டின் முடிக்கிற வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ நேரம், 1 மணி நேரம் ஆச்சா, இது மினிட்ஸில் நோட் பண்ணுங்கள். 1 மணி நேரம் ஆச்சா, ஆர் உங்களுக்கு ஒரு 50 நிமிஷம் ஆச்சா, ஆர் 1.5 மணி நேரம் எடுத்துச்சா, இதை நீங்கள் இப்போதைக்கு சைட்லேயே நீங்கள் நோட் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் ஆன்சர் கீ பார்க்கும்போது எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கிறதை நீங்கள் நோட் பண்ணிடுவீங்க. அதுக்கு முன்னாடி இந்த 25 கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து தெரியும். நம்ம இந்த 25 கொஸ்டினுக்கு, ஏன்னா மேக்ஸு ஆப்டிடியூடும் ரீசனிங் கலந்ததுக்கு நம்ம எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது இந்த டைமிங் நோட் பண்ண தான் நம்மளோட கெப்பாசிட்டி. ஒரு ஆவரேஜாக நம்ம 25 கொஸ்டினை எவ்வளோ நேரத்தை சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற டிசிஷன் தெரியும். அந்த ஒரு ஐடியா வச்சு எக்ஸாம் ஹால்லையும் எவ்வளோ டைம் மேக்ஸுக்குன்னு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதை நம்ம அதிலேருந்து இம்ப்ரூவ் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட குரூப் 4 பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து தான். ஆல்ரெடி நம்ம எடுத்திருந்த கொஸ்டினும் சரி, அண்ட் இப்போ நான் புதுசாக ஏதாவது நான் மாற்றம் கொடுத்துருப்பேன். ஸோ அது எல்லாமே கலந்தது தான் இப்போ உள்ள கொஸ்டின். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டினும் இருக்கலாம், டெஸ்ட் அட்டன் பண்ண கொஸ்டினும் இருக்கலாம், ஆர் புதுசாகவும் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ அதை நம்ம டெய்லியும் ஒவ்வொரு டைம் நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த கன்சிஸ்டன்சி தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் நல்லா கலந்தே தான் நான் கொடுத்துருக்கேன். சார் பழசு நம்ம பார்த்தது அப்படியே இருக்குது அந்த மாதிரின்னு இல்லை, எல்லாமே ஒரு சிலதெல்லாம் நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் நம்பிக்கையோட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த 2 விஷயத்தை நீங்கள் ரெகுலராக மைண்டில் வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்டு மார்க் லிஸ்ட்டு நான் லிங்க்கு கொடுத்தேன் அப்படின்னா அதை ப்ராப்பராக நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு அந்த மார்க் எவ்வளவோ அதை என்ட்ரி பண்ணுங்கள். ஓகேவா? நான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஆன்சர் கீ கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க் என்ட்ரி நான் கேட்பேன். ஸோ நீங்கள் அந்த மார்க் என்ட்ரிலையும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணுங்கள். இந்த 3 விஷயம் ஸோ கரெக்டாக நீங்கள் ஆக்சுவலாக 4 விஷயம். ஓகே, ஒன்று டெஸ்ட்டு டைமிங், நீங்கள் எந்த டைமிங்கில் எந்த டைமிங் நோட் பண்ணணும் அதை நீங்கள் பார்த்துக்கங்க. அதுக்கடுத்து ஓஎம்ஆர் சீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஓல்டு ஸ்டூடெண்ட்டு இருந்தாலும் கொஸ்டின் மாடிஃபையாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்து 4வது மார்க் என்ட்ரி லிங்க் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதில் மார்க் என்ட்ரி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். விஷ் ஆல் த பெஸ்ட்.